ஆர்ஜே ரோகிணி டாக்ஸிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் எபிசோட்ல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். சிறுவாபுரியோட லாஸ்ட் எபிசோட நம்ம நிறைவு பண்ணியிருந்தோம். சிறுவாபுரியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில், அங்க இருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோலையும் வரலாம், பஸ்ஸும் கோவில் வாசல்லே இருக்கு. நான் ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்ததுனால அப்படியே நேரம் இருக்கு அப்படின்னு பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு ஆன் தி வேல இருக்கேன். ஸோ இந்த கோவிலுக்குன்னு பல சிறப்பம்சங்களும் பல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தல வரலாறும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன். இந்த ரைட் சைட்ல பாருங்க, பாலத்தை ஒட்டுன மாதிரி கோவில் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஆரணி ஆறு. ஓகேங்களா? இந்த ஆரணி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறார் பெரியபாளையம் பவானி அம்மன். கோவில் விளாக்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ற ரோகிணி அப்படின்னு நீங்க அங்க கேட்கறது எனக்கு இங்க தெரியுது. கோவில்ல நிறைய பிரைவசி விஷயங்களை கருத்தில் வச்சுட்டு தான் நான் நிறைய வீடியோஸ் போடலை. ப்ளஸ் சில கோவில்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொடிமரத்தை எடுக்கக்கூடாது, நீங்க சாமி சிலைகளை கவர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்தந்த கோவிலுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க ஐதீகமா, அதை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஜென்ரலா மக்கள் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ், கோவிலோட அந்த ஃப்ரண்ட் கோபுரத்தோட ஷார்ட்ஸ், கோவில் பெயர், இதை மட்டும் நான் கவர் பண்ணிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஸ்தல வரலாறு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இந்த பவானி அம்மன் ஆலயத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ், நம்ம கம்சன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்சனோட தங்கை தான் தேவகி. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஊர்வலமா அழைச்சிட்டு வர்றப்ப திடீர்னு வானத்துல ஒரு அசரீடி தோணுது. ஏ கம்சா, உன்னுடைய தங்கச்சிக்கு பிறக்க போற 8வது ஆண் குழந்தையால உன் உயிருக்கு ஆபத்து, உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு அந்த அசரீடி சொல்லிட்டு மறைஞ்சிடுது. உடனே கம்சன் என்ன பண்றாரு, கூட பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் அந்த குழந்தை நமக்கு எமன் இல்லையா, அதனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கச்சி தேவகியை கொல்ல பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்துலதான் வசுதேவர் என்ன சொல்றாருன்னா, தங்கச்சியோட குழந்தையாலதானே உங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு பிறக்க போற எல்லா குழந்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா என்னோட மனைவியை விட்டுடுங்க அப்படின்னு வசுதேவர் கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரே சிறையில அடைச்சிடுறாரு. அங்க வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாத்தீங்கன்னா வரிசையா குழந்தைகள் பிறக்குது. ஒவ்வொரு குழந்தை பிறக்க பிறக்க கம்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைகளை கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் 8ஆவதா தேவகி மாசமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போறதுக்கான நாள் நெருங்கிட்டு இருக்கு. சிறையில இருக்கிற வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8ஆவதா ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்த கையோட இந்த குழந்தையும் கம்சன் கொண்டு போய் கொன்னுடுவானேன்னு ரொம்பவே கவலையில இருக்கிற நேரத்துலதான் அந்த சிறைக்குள்ள ஒரு அசரீரி தோணுது. அந்த அசரீரி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கோகுலத்துல இருக்கிற நந்தகோபர் யசோதா கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துடு, அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கொண்டு இங்க வச்சிடு அப்படின்னு வசுதேவர் கிட்ட சொன்னதும் அந்த அசரீரி மறைஞ்சிடுது. அதுக்கு பிறகு வசுதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அசரீரி சொன்ன மாதிரியே பிறந்த குழந்தை கிருஷ்ணரை கூடையில சுமந்துட்டு வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபர் யசோதா கிட்ட வச்சுட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய கொண்டு சிறையில வச்சிடுறாங்க. இப்ப கம்சன் வர்றாரு. கம்சன் என்னது இது 8வது பெண் குழந்தையா பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எந்த குழந்தையா என்ன, எனக்கு யமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய செவுத்துல அடிச்சு கொல்றதுக்காக முற்படும் போதுதான் ஒரு பெரிய உருவமா அந்த சக்தியா ஒரு உருவம் வெளிப்படுது. அந்த உருவம் கம்சன் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டே கம்சா, உனக்கு யமனாக பிறந்த குழந்தை எங்கோ ஒரு இடத்தில் பத்திரமா போய் சேர்ந்துட்டான், அவன் வளர்ந்து உன்னை கொல்வது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியான உருவம் மறைஞ்சிடுது. அப்படி சக்தியான உருவமா மறைந்த அந்த உருவம் தான் இந்த ஆரணி ஆற்றங்கரையில் ஸ்ரீ பவானி அம்மனா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு உள்ள ஒரு ஸ்தல வரலாறு. இந்த பவானி அம்மனுக்கு சுயம்புவா தோன்றிய ஒரு வரலாறும் இந்த ஊர்ல சொல்றாங்க. அதாவது ஆந்திராவுக்கு அருகில் தான் இந்த கோவில் இருக்கு. அதனால அங்க இருக்க எல்லாருமே வளையல் வியாபாரம் பண்றதுக்காக இங்க போவாங்களாம். அப்படி ஒருத்தர் வளையல் வியாபாரம் பண்றப்ப கொண்டு வந்த வளையல் மூட்டையை காண ரொம்ப கவலையா எங்க அங்கன்னு தேடி பார்த்தப்ப அங்க பக்கத்துலயே ஒரு புத்து மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த புத்துக்குள்ள எட்டி பார்த்தப்ப பாத்தீங்கன்னா வளையல் ஃபுல்லா அந்த மூட்டையோட இருந்திருக்கு. புத்துக்குள்ள கையை விட்டுட்டு அந்த வளையல் மூட்டையை கொண்டு போய் வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கு நைட் அவருக்கு
எனக்கு கனவுல வந்து ஒரு விஷயம் வந்து தோணிருக்கு. அதாவது நான் வந்து சுயம்புவாக தோன்றிய அம்மன் என்ன வந்து நீங்க அந்த இடத்துல கோவில் கட்டி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு வந்திருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த வளையல்காரரு புத்து கிட்ட இருக்கிற இடத்துல போய் அம்மன் சொன்ன மாதிரியே, கனவுல சொன்ன மாதிரியே புத்தை இடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடப்பாறையில அவர் வந்து இடிக்கும் போது அம்மன் மேல வந்து பட்டு ரத்தம் வந்து பீச்சிக்கிட்டு வந்திருக்கு. உடனே பக்கத்துல இருந்த மஞ்சளை எடுத்து அதுக்கு பத்து போட்ட உடனே ரத்தம் வந்து நின்றுருக்கு. அப்ப அம்மன் அங்க இருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த இடத்த சுத்தி வந்து புற்று எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு கோவிலாக எழுப்பி அம்மனை வந்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. சுயம்புவாக உருவான இந்த அம்மனுக்கு வெள்ளி காப்பு சாத்துறதுதான் வழக்கமா வச்சிருக்கிறாங்க. காப்பு இல்லாத நேரத்துல அம்மனை பார்த்தா அம்மனுடைய உடல்ல வந்து தழும்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது அந்த கடப்பாறையால குத்தும் போது ஏற்பட்ட தழும்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால சுயம்புவாக உருவாகிய அம்மன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த பவானி அம்மன் கோவிலுக்கு இருக்கு. இந்த கோவில்ல இன்னும் ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, வேண்டிய வரத்தை கொடுப்பவள் இந்த பவானி அம்மன். அதாவது மனசுல இருக்கிறத நீங்க நினைச்சிட்டு ஒரு உருக்கமான பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுல முதல் விஷயம், உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் யாராவது பசங்க இருக்காங்க, உங்களுக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில்ல வேண்டுதல் வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காகவும் இந்த அம்மன் வந்து வரம் கொடுக்கறதா வந்து நிறைய பேர் நம்பிக்கையோட வந்து வேண்டிட்டு போறாங்க. இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத வந்து நான் பார்த்தேன். அதாவது உடல் முழுக்க வேப்பிலையை கட்டிட்டு பிரகாரம் முழுக்க வந்து 3 சுற்று சுத்திட்டு வர்றாங்க. அது வந்து பிரார்த்தனை வந்து வச்சுட்டு எனக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த சுத்துறாங்க. அதே மாதிரி அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகும் அந்த வேண்டுதலை வந்து இங்க நிறைவேற்றுறதுக்கு நிறைய மக்கள் வர்றாங்க. அதே மாதிரி உடல் முழுக்க எலுமிச்சம் மாலை இருக்கு தெரியுமா, அதை வந்து கொட்டிட்டு இங்க வேண்டுதல் வச்சுட்டு பிரகாரத்தை சுத்தி வர ஒரு பழக்கமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கோழி சுத்தி விடுறது, ஆடு சுத்தி விடுறது, இந்த மாதிரியான வேண்டுதல்களும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான இடத்துல வந்து உப்பு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு கண் திருஷ்டி, தாங்க முடியாத திருஷ்டி எல்லாம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, என்ன பண்ணாலும் வந்து ஏதாவது இடக்கு மடக்கா நடக்கிறது, அப்புறம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அடி மேல அடி வாங்குறது, இது எல்லாத்துக்கும் வந்து உப்பு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கோவில்ல இருக்கு. அந்த உப்பு பிரார்த்தனையில வந்து உப்பு வாங்கி உங்களை சுத்தி போடுறதுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில தட்சணையா வந்து நீங்க பணம் கொடுத்தாங்கன்னா சுத்தி போட்டு அந்த உப்பு பிரார்த்தனையும் வந்து இங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஆக இந்த கோவில்ல வேண்டுதல்கள் பல வகையில இருக்கு. எல்லாமே வந்து சக்தி வாய்ந்த பவானி அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து கட்டுக்கடக்காத கூட்டம் வந்து நிரம்பி வழியும். ஏன்னா பொதுவாவே அம்மன் கோவில்கள்ல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஐதீகம், ஸ்பெஷல். அதனால நீங்க அந்த கிழமை வந்தீங்க அப்படின்னா தரிசனத்துக்கு காத்திருந்து நீங்க பார்க்கணும். இல்ல எனக்கு சாமி நிம்மதியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டேஸ். நீங்க நிம்மதியா வந்து லைன்ல எதுவும் பெருசா இல்லாம கூட்டமும் கம்மியா வந்து சாமியை நிம்மதியா பார்த்துட்டு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பவானி அம்மன் கோவில், பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் இருக்கு. சிறுவாபுரியில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு. சரி, ஒரு நாள் காலையில நான் கிளம்பிட்டேன், சிறுவாபுரி பார்த்துட்டேன், பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலும் பார்த்துட்டேன், அடுத்து இங்க இருந்து எனக்கு ஏதாவது பக்கமா இருக்கா அப்படின்னா அதுக்கும் ஒரு இது இருக்கு. இந்த பெரியபாளையம்ல இருந்தே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு போகுது, திருப்பதியில கனெக்ட் ஆகிற ரோடு இது. அங்க கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி ஆதிபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த சுருட்டப்பள்ளி ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சயன கோலத்துல பெருமாளை தான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா முதன் முறையா சயன கோலத்துல சிவபெருமான் இந்த கோவில்ல வந்து விற்றிருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையும் இருக்கு. சோ இங்க இருந்து ஒரு 18 கிலோமீட்டர், ஒரு 35 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சுருட்டப்பள்ளி ஆதிபுரீஸ்வரர் கோயிலையும் வந்து பாத்திரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஆந்திரா பார்டர்ல போனீங்கன்னா திருப்பதி, அங்க வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய கோவில்கள் ஆண்டி வேலை இருக்கு. சோ இன்னொரு நாள் என்ன பண்றேன் அப்படின்னா சுருட்டப்பள்ளி ஆதிபுரீஸ்வரர் கோயில், அதுக்கு சுத்தி இருக்க சில கோவில்லாம் வந்து ஒரு விளாக்ல வந்து நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு கண்டிப்பா இந்த பெரியபாளையம் கோயில் விளாக் வந்து பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கோவில் விளாக்ல உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுகிறேன். மறக்காம RJ ரோகிணி டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.